வடதிசை வந்திருக்கோம். ஆமா. வடதிசையில இது என்ன வீதி? கணிகர் வீதி. கணிகரா? ஆமா. கணிகர் என்றால் தாசிங்க இருக்கிற வீதி. தாசினா தேவடியா இருக்கிற வீதி. விளக்கமா சொல்லுங்க. சரி, ஏதோ ஒரு வீதி. இந்த வீதியில ஒரு வீட்டு தேர்ந்தெடுக்கும். அதை பார்த்தாயா? மிஸ் மனோரஞ்சத்துல ஒரு வீடு. அந்த வீடு நம்ம வந்ததுல பூட்டி இருக்குது. அந்த வீட்டுல யாரு இருக்காங்க, என்னதான் தொழில் செய்யறாங்க? நீ என்ன செய்யறனா அந்த வீட்டுல போயிட்டு கது தட்டி பாரு போ. ஹலோ ஹலோ மாடம் மாடமா? ஹலோ யாருமே கல்தரல. என்னடாச்சே? கல்தரலையா? ஏண்டா ஒருவேளை வீட்டின் பின்புறமா இருப்பாங்களோ? அப்படியே தோட்டு பக்கமா என்ன வேலை செஞ்சிருப்பாங்க. போய் பாரு போ. போய் பாரு. ஐயோ ஏதோ ஒண்ணுதா எதுக்காண்டு பயப்படாதுவே. ஏதோ பார்த்து பயந்து வந்திருக்கேன். பயப்படாது. நான் இருக்கிற தைரியமா போய் யாரு தைரியமா போடா. போடா தைரியமா போ. போடா. பாத்ரூம்ல குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டாப்லுக்கு. வாங்க மாமா வாங்க, என்னதான பார்க்க வந்தீங்க? எத்தனையோ நாடு போய் வந்தோம். எந்த நாளுமே உன்ன மாதிரி அழகா இந்த பெண்ணை பார்த்ததே கிடையாது. உன்னை பார்த்த உடனே எனக்கு அப்படியே மூட் அவுட் ஆயிடுச்சு. மூட் அவுட் ஆயிடுச்சா? இவ்வளவு நேரம் 6000 பேராயிரம் ஒண்ணுங்க மைதானமா பாவி மாமா தான் ஒரு வார்த்தை கூப்பிட்டேன். இந்த ஆள் எத்தனை நாள் காஞ்சி கருமையா இருக்கிறேன்னு தெரியல. இன்னும் பரோட்டாவுக்கு மாவு பேசுற மாதிரி பேசுறான். போட்டேன். ஏய் நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. ஆமா, நாங்க வந்து அந்த வீடு பூட்டிக்குது. அந்த வீட்டுல யாருக்காங்க என்னத்தான் தொழில் செய்யறாங்க? ஓ, இந்த வீட்டுல யாரு இருக்காங்க தெரியுமா? இந்த வீட்டுல மிஸ் மனோரஞ்சன் அம்மா இருக்கிறாங்க. மிஸ் மனோரஞ்சன். ஆமா. போயிட்டு அழகாபுரி நாட்டு இளவரசரும் அந்த நாட்டு காவல்காரன் வந்து சொல்றேன். மனோரஞ்சன் உட்காந்துக்கிறாரு அவரா? ஏமா அவங்க குடும்பத்துல சண்டை வர அந்த அக்கா சொல்ல மாட்டாங்க. அந்த அக்கா ஏதோ சிச்சிங் சொல்ல மாட்டாங்க. என்ன மாமா எல்லாத்துக்கும் கிராக்கி படிச்சுட்டா இல்லையா? ஏமா கிராக்கி கிராக்கி கத்தினுங்க. எந்த கிராக்கி ஒண்ணு வந்து இதே கிராக்கி போய் முதல்ல அட்டன் பண்ணு. அப்போ போ கிராக்கி. வணக்கம். மூஞ்சி பாரு நல்லா தேவாங்கட்டா. அவன் என்ன மாமா அப்படி நீட்டு போய் சுத்துவாமா என்னையா விட்டு வைக்கலுமா? ஏமா நீ அவனுக்கு அவனுக்கு வச்சா அவன் இந்த வேலைக்கு சரிபட்டு வர மாட்டான். எந்த வேலையும் அவன் இந்த வேலைக்கு சரிபட மாட்டான். உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லிட்டேன். அந்த வேலைக்கு சரிபடாதவங்களாம் நம்ம வீட்டு வாசல தொடர்றதுல அருகதை கிடையாது. அப்படி தெரிஞ்சுச்சு இல்ல
தோட்டப்பா கட்டு எடுத்து சாத்துன்னு சாத்து அப்படியே இந்த ஊரை விட்டு தொத்த வேண்டியது. நீ ஏமா அவனுக்கு போய் வணக்கம் கேட்கிற? அவன் பக்கத்திலே இளவரசர் இருக்கிறாரு சார். ஆமா, ஓய் அமுக்குற மாதிரி அமைச்சு போடுறது. கை ஒரு அமுக்கு போ. வணக்கம் பக்கருங்க. அன்பு போதுங்க வேணாங்க. என்னங்க மனசு கஷ்டமா இருக்கு, உட்காந்து பேசலாங்க. பரவாயில்ல அடச்சே உட்காருங்க. பால் சாப்பிட்டீங்களா, பழம் சாப்பிட்டீங்களா, தேன் சாப்பிட்டீங்களா, ஸ்வீட் சாப்பிட்டீங்களா, ஜாமுன் சாப்பிட்டீங்களா, பாஸ்தா சாப்பிட்டீங்களா, இளநீர் ஸ்வீட் எடுத்துக்கிறீங்களா, இல்ல மோர் கடைசி கொடுக்குறீங்களா, இல்ல புரி காப்பி குடிக்கிறீங்களா? ஏமா அவர் அந்த குரு காப்பிலாம் குடிக்க மாட்டாரு. அவருக்காக ஸ்பெஷல் ஐட்டம் உள்ள இருக்குது. ஏய் பாருங்க. 3 திசையில போனோம். ஆமா யாராவது குடி தண்ணி கொடுத்தாங்களா? யாருமே கொடுக்கல. ஏய் இந்த வடதிசையில வந்தவனே எவ்வளவு அன்பு பண்பு பாசம் காட்டுறான் பாத்தியா? அதுதான் கோப்பம் பேசி கேட்காத நான் வடது சீட்டு. அது விடு. கடைசி என்ன சொன்னாங்க? ஏதாவது சாப்பிட்டு தான் போன சொல்றாங்க. ஆமாங்க. சரி அவங்க என்ன கொடுறாங்க பார்க்கலாமா? அங்கே தங்கிட்டு போறேன். எனக்கு என்னங்க இது? இது வந்து மாப்பழ வாணியனம் சொல்லக்கூடிய 3 கனிகள் உங்களுக்காக நான் பழ ரசமாக எடுத்து வந்திருக்கிறேன். பயரசமா? எங்க என்ன தவறு நினைக்க மாட்டீங்களே? ஏனென்றால் நான் பயரசம் இருந்தே பழக்கம் இல்லை. கண்ட கண்ட கசமாத்துல 3 கிலோமீட்டர் போய் குடிச்சு வராங்க. பயரசம் வராங்க. டேய் பயரசம் என்ன? முக்கணி சார் மா பலா வாழை என்ன சொல்லக்கூடிய முக்கணி பயரசம். இது சாப்பிட்டு பழகலடா. நீ சாப்பிடலாம் அவங்க மனசு கட்டணும். ஆமாண்டா நீ சொல்றது உண்மைதான். 3 திசையில போனோம். யாராவது குடி தண்ணி கொடுத்தாலா? யாருமே கொடுக்கல. இந்த வட திசையில வந்தவனே ஏதாவது சாப்பிட்டு தான் போனோம்னு சொல்றாங்க. நானும் பயரசம் வந்து பழக்கம் இல்ல வேணான்னு சொன்னாங்க. மனசு கஷ்டமா இருக்கும். அவங்க அன்புக்காக நான் போய் சாப்பிட்டுறேன்டா. சாப்பிட்டு மாமா. ஐயோ யாரு சனியா? நான் அடியும் தெரியல மோனையும் தெரியல. கட்டண செங்கல் அடிச்சு மாமா குஞ்சுமா சாப்பிட்டு மாமா. குஞ்சுமா என்னடா அது? சாப்பிட்டு கம்மி கேவடியா சாப்பிட்டாங்கம்மா. ஏய் சாப்பிட்டு ஆரம்பி சாப்பிட்டு போக சரி அப்படி சாப்பிடு. டேய் என்னோட ஒரு நெடியா அது 3 மாசத்துக்கு முன்ன ஊற வச்சு ஊற வச்சுடா. டேய் கலவே டிம்பாக்குதாடா. பொங்கி போயிருக்கா? சரிடா. டேய் இது மாதிரி பயரசம் வருது பழக்கம் இல்ல. எப்ப இந்த பயரசம் சாப்பிடணும்? டேய் இன்னும் சாப்பிட்டுனே இருக்கணும். சரி சரி நம்பினது ஒன்னதான் வந்தோம். நான் மட்டும் சாப்பிட்ட போதுமா? நீ சாப்பிடணும். டேய் கொடுத்தா சாப்பிட மாட்டேன். ஏன் அவருக்காக நான் ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருக்கேங்க. ஸ்பெஷல் ஐட்டமா? உன்னை பார்க்கும்போது ஸ்பெஷலா தான் இருக்கிறேன். குடும்பா நீ. ஆமா ஸ்பெஷல் ஐட்டமா? ஆமா இந்த போனிட்டாவா? அதை விட வேண்டாரு. சரி அப்ப ஏதோ சத்தான பொருள் தான். ரொம்ப சத்தான பொருள் பாக்குறீங்களா? பாருங்க கசமாத்தே குடி மருத்துவமான நல்ல காட்டு அதனால மருந்து பாய்க்கிற தலை போடுறாங்க. சாப்பிடுங்க நல்லா இருக்குங்க. ஒண்ணும் இல்ல. நான் மட்டும் சாப்பிடாத சாப்பிட்றேன் நீ. ஆமாடா கவலைப்படல எல்லாரும் குடிச்சுட்டு ஆமா அறிவு இருக்கு அவனுக்கு இல்ல புத்திக்குதா? ஏன்டா அது பத்தி ஊத்துற? ஏன்டா அந்த பெருமை எவ்வளவு அன்பா கொடுத்தாங்க? அது பத்தி ஊத்துற இல்ல நீ முயல் குடிக்காத குடி பத்தி என்னன்னு தெரியும். அரையாரிக்கா குடிக்காத குடி பத்தி என்ன தெரியும்? நானா ஆரம்பத்துல சாப்பிட்டு சொல்லும் பூமாரி விட்டு சாப்பிட்டாக்கா நீ எவ்வளவு ஓவரானாலும் சரி அப்படியே ஏந்தி கொண்டு வீட்டை விட்டுருவோம். பூமாதேவி ஆமா பூமாதேவிக்கு விடாத குடிச்ச என் மாடு குடிச்சா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிடக்கா நாய் சரி சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். சிங்காரி சரக்கு
யார போட வராங்க என்ன போட வராங்க மையனே என்ன போய் போடலாம் ஏண்டா குளிச்சுல உனக்கு ஆள் தெரியாதா ஆள் தெரியாதா நான் யாரு நான் யாரா யாரு உன் எஜமான்டா நீ என் ஜாமான்டா எதுல பங்கடா அது பட்டும் பாப்பாரான் பேமன் ஆன் சொல்மாடா போடா டேய் போடா பழா பயங்கடியா எங்க கறியும் இங்க வந்து முக்கியது உனக்கு எவனா வைக்கலாம் பழா பயங்கடியா உனக்கு பொது தான் கிடைக்குமா கடை வைக்கிறீங்க தூக்குற மாதிரி அதாவது கொரோனா வட்டு வா தூக்குற பேசுறதுக்கு டைம் பண்ணல தூக்குடா ஆனா உன் டென்ஷன் பண்ணு தூக்குடா டேய் தூக்காம இருந்தா போய் நின்றா போடா ஏய் நான் டேய் அப்பனே பாத்து போயிட்டு இருக்கறா 7 மினிட் ஆயிடுச்சு நீ யாருக்கு அந்த பேர் இல்ல நீ வாங்க எடுத்து பாத்து என்ன மாதிரி அடிக்கிறான்டா டேய் பட்டும் தெரிஞ்சுக்கோ ஐயா அப்ப குடி மாட்டேன்னா ஓடு ஓடு ஓடத்து ஏன் ஓதுவாங்க பைத்தியக்காரா நீ அதிகமா சரி சாப்பிட்டா வாய் முடிட்டு கம்னு இருக்கணும் கண்ட கூட போய் வாய் குத்தா கண்டவனு ஒதுக்கிறான் வந்தோம் அந்த புண்ணியதி கையால ஏதோ நான் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தோம் வா நம்ம அரண்மனைக்கு போலவா அரண்மனைக்கா நானா போடா பைத்தியக்காரா டேய் எவனாவது சொர்க்கத்தை விட்டு நரகத்து போவானா அதுடைய இந்த இடம் சொர்க்கமா நான் எப்ப இந்த பைரசனை சாப்பிடணும் இங்கே இருக்கணும் சாப்பிட்டுட்டே இருந்தா தோணுதுடா உன்னை இங்கேயே விட்டு போனோம்னு வச்சுக்கோ உங்க அப்பா நாங்க சீட்டு கேசி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம் நான் இட்டு அந்த மாதிரி விட்டுருவோம் வா என்னால வர முடியாது வரியா வர மாட்டேன் முடியாது நீ வந்தாவா வர போன போ உங்க அப்பா கேட்டா தேவடா விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போறேன் சொல்றா போய் ஏங்க நாங்க இதுவரை பைரசம் எப்போ இந்த பைரசம் சாப்பிடணும் அப்போதான் முடிவு செய்திருக்கீங்க என்ன பண்றீ திருமணம் ஒண்ணு செய்தா உன்னதான் திருமணம் செய்து முடிவு பண்ணிடுங்க பார்த்ததும் காதல் என்பார்கள் இதுதானா காதல் என்ன கடையில் விற்கும் கத்திரிக்காய் எடுத்துக் கொண்டிருக்கின்றாயா பணம் கொடுத்து வாங்குவதற்கு இருவரும் சந்திக்க வேண்டும் ஒருவர் மனதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு திருமணம் ஒன்று நடக்க வேண்டும் அதுக்கு பிறகு வேணா காதலிக்கலாம் அழகு பார்த்து பழத்துல போய் விழுந்துட போறீங்க யார் நானா ஆமா ஏங்க அழகு இருக்கிறத தான் ஆபத்தே இருக்குது ஏங்க இந்நாட்டு இளவரசன் தான் இருந்தாலும் உன்னுடைய நிலத்தை பார்த்தோ உன் பணத்தை பார்த்தோ உன்னை திரும்ப செய்ய நினைக்கிறேங்க உன் நல்ல மனத்தை பார்த்தோ உன் திரும்ப செய்ய நினைக்கிறேங்க அதாங்க என் முடிவு நான் இந்த காலத்து ஆம்பளைங்க நம்புறது கிடையாதுங்க ஏங்க யாரு ஒரு நாட்டு இளவரசர் நான் யாரு கணிகர் விதி தாசி குடும்பத்தில் பெண்ணுகளை பிறந்தவர் தாசி என்று தெரிந்து என்ன காதலிக்கிறது சொன்னீங்களே இது எந்த விதத்துல நாய்ங்க ஏங்க என்னங்க கோபுரம் எங்க குப்பமேடு எங்க இந்த சாக்கடை எங்க இந்த சந்தனம் எங்க இந்த பூவோட சேர்ந்து இந்த நாறு மறைக்கணுமே ஒடிய இந்த நாரோடு சேர்ந்து இந்த பூ நாரிட கூடாதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாட்டுக்கு இளவரசராக விளங்கக்கூடியவர் நீங்கள் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது அந்த மரியாதை நீங்க காப்பாத்திக்க வேண்டும் என்றால் கணிகர் வீதியும் தெரிஞ்ச வந்துட்டீங்க வந்தீங்களா மதுபானத்தை கொடுத்தனா அதை அருந்து விட்டு
சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னிடத்தில் சந்தோஷமா இருக்கிறது விட்டு அந்த வழி பார்த்துட்டு நீங்க போனா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்ன சொல்றீங்க? நல்லா பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. ஆமாங்க. ஏங்க, நீ கணிகர் வீதியில பிறந்திருக்கலாம், தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்திருக்கலாம். ஏன் தாசி குடும்பத்துல பத்திரிகள் பிறந்தது சரித்திரம் கிடையாதா? அந்த பத்திரி நீயா இருக்கக்கூடாதா? என்னை பொறுத்தவரை தர்ம பத்திரி என்பவர் நீதாங்க. அது மட்டும் ஒரு நாள் சுகத்துக்காக உன்னை நாடி வரல, உன்னோடு வாழ்நாள் சந்தோஷம் இருக்கிறதா உன் நாடி வந்திருக்கேன். அப்படின்னா நீ முடிவு என்னதான் சொல்றீங்க? நீங்கள் எத்தனை முறை எடுத்து உழைத்தாலும் உங்களை நான் காதலிக்க முடியாது, உங்களை நான் மனம் முடிக்க முடியாது. அந்த வழி பார்த்துட்டு போங்க. இதுதான் முடிவா? இதுதான் முடிவுனா ஏன் முடிவு நீ கேட்கணும்? என்ன மட்டும் நீ திருமணம் செய்துக்கலாம். சத்தியமா சொல்றீங்க, இதான் இடத்துல உயிரை விட்டுருங்க. கேவல தாசி எனக்காக உயிரை விட்டுருவீங்களா? இந்த காலத்துல நிறைய ஆம்பளைங்க செத்துரும் பிளாக்மெயில் பண்ணித்தான் பொண்ணுங்க மனசை கலைச்சிடுறீங்க, நினைச்ச காரியத்தை சாதிச்சிடுறீங்க. அது போன்றதுதான் என் மனசு நீங்க கலைச்சிட்டீங்க. ஏங்க, என் மீது நம்பிக்கை தான் நீ வாங்க. காலம் மீது இன்னொரு கடைசி வரை இன்னொரு துணை இருப்பேன். அது மட்டும் இல்லைங்க, நான் முடிவு செய்துறேங்க, உன்னை போன்ற அழகான பெண்ணை என் நாட்டில் நான் பார்க்கவில்லை, அயல் நாட்டில் பார்க்கவில்லை. திருமணம் செய்த உனதான் திருமணம் பண்ணிடுங்க. எப்பொழுது எனக்காக உயிரை விட்டு என்று உரைத்தீரோ அப்பொழுது எனக்கும் காதல் பிறந்து விட்டது. அப்படியா? ஆனால் ஒன்று, என்ன? என்னுடைய கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். சத்தியம்? ஆகாயமணி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, இங்க இருக்கும் பொதுமக்கள் சாட்சியாக, இன்பத்திலும் துன்பத்திலும் நான் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இவ்விடத்துக்கு யார் வந்து அழைத்தாலும் என்னை விட்டு ஒரு நிமிடம் கூட விருந்து போக மாட்டேன் என்று என்னுடைய கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். இவ்வளவுதானே? ஏங்க, உனக்காக ஒரு சத்தியம் ஓராறு சத்தியம் செய்வீங்க. அதாவது ஆகாயவேணி சாட்சியாக, பூமாதேவி சாட்சியாக, அமர்ந்திருக்க பொதுமக்கள் சாட்சியாக, இனி வரும் காலங்களில் இன்பத்திலே துன்பத்திலே கஷ்டத்தில் நஷ்டத்திலே சத்தியமா உன் மீது துணை இருப்பேன். என் உயிர் உள்ளவரை. எங்க உன் பேர் என்னங்க? நான் என்னடி பண்ண போறேன்? சக்காச்சாருங்களே, நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய பேர்த்தா மிஸ் மனோரஞ்சிதம். நாங்க மிஸ் பாங்க என்ன டிஸ்மிஸ் பண்ண ரஜிதமா? ஐயோ, டிஸ்மிஸ் இல்லைங்க, மிஸ். உன் பேர் ரொம்ப நீளமா இருக்கு. என்ன சொல்றீங்க? அதனால செல்லமா சுருக்கி மனோ மனோ மனோ